ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூலை மாதம் தற்போது பிறந்திருக்கக்கூடிய இந்த நிலையில ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து நடக்கக்கூடிய அசுப கிரக பயிற்சி காரணமாக கண்டிப்பா ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் அவங்களுடைய தலைவிதி ஒவ்வொரு விதமா மாறுங்க. அதாவது தலையெழுத்து மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து நடக்க போகிறது அப்படிங்கறத நம்ம தெரிவிக்கலாம். ஸோ நினைத்து பார்க்காத அளவிற்கு விதிப்படி இந்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடந்தே தீருங்க. ஸோ அப்படி என்னென்ன விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். இன்னைக்கு துலாம் ராசினியர்களுக்கு ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து நடக்கக்கூடிய விதிப்படி நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, திருப்பங்கள் என்னென்ன, என்ன மாதிரி விளைவுகளை சந்திக்க போறீங்க அப்படிங்கிறத விரிவாக நம்ம பார்க்கலாங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு தொழில் ரீதியா வாழ்க்கை எப்படி இருக்கு, தொழில் சார்ந்த பிரச்சனைகள் தீருமா, முடிவுக்கு வருமா என்ற கேள்விக்கு கண்டிப்பா இந்த வீடியோல பதில் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அது மட்டும் இல்ல, வேலை சார்ந்த விஷயத்துல முன்னேற்றம் இருக்கிறதா இல்லையா, பொருளாதார பிரச்சனைகள் தீருமா இல்லையா, அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கிய சார்ந்த விஷயத்துல ஏதாவது முன்னேற்றம் இருக்குமா, இல்ல புதிதாக பாதிப்பு வருமா, குழந்தைகள் ஏதாவது பிரச்சனைகள் பண்ணுவாங்களா, குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கு என அனைத்து தகவலுமே நாம இப்ப வீடியோக்குள்ள போய் பார்க்கலாங்க. பொதுவாகவே துலாம் ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே மற்றவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு அற்புதமான குணம் படைத்த நபராக இருப்பாங்க. அதாவது அவர்களுடைய மனதிற்கு பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது தாங்கிக் கொள்ளாத ஒரு மனம் அப்படின்னு அவர்களுக்கு சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட குணம் படைத்த துலாம் ராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த நன்மைகளும் காத்திருக்கு, எதிர்பார்க்காத திருப்பங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நிச்சயமா நம்ம தெரிவிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்னென்ன நடந்திருக்கு, நீங்கள் எப்படி இந்த காலகட்டத்தில் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். இந்த நேரத்தில் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க பலனை கேட்சுவாறு நீங்கள் நடந்து கொள்ளும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத பாசிட்டிவான நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக நடந்தேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எதிர்பார்க்கிற விஷயங்கள் இந்த ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து நடக்க போகிறதா இல்லையா அப்படிங்கிறது இப்போ நம்ம தெரிந்து கொண்டு பயன்பெறலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கான ஒரு நேரமாக நீங்கள் நிச்சயமாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த நேரம் புதிய முயற்சியை தொடங்குவது நல்ல யோசனையாக உங்களுக்கு இருக்காதுங்க. ஏன்னா இந்த நேரத்தில் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி ஒரு விஷயத்த நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினைத்திருப்பீங்க. ஸோ அந்த விஷயத்த செய்வதற்கு இது ஏற்ற காலகட்டம் இல்லை அப்படின்னு நம்ம தெரிவிக்கலாம். அதாவது ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒரு கனவாக இருந்தாலும் சரி, புதிய சிந்தனைகளாக இருந்தாலும் சரி, புதிய முயற்சி தொடங்கணும் என்ற ஆசைகள் உங்களுக்கு தோன்றிய உடனே அதை செய்தாகணும் அப்படின்னு நினைத்தாலும் சரி, அதற்கு ஏற்ற காலகட்டம் ஏற்ப இல்லைங்க. இப்போ நீங்கள் புதிதாக முயற்சி செய்தாலும் கண்டிப்பாக அது நல்ல லாபத்தை பெற்று தருமா அப்படின்னு சொல்லவே முடியாது. ஸோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி உங்களுக்கு நல்ல காலம் வந்த பிறகு நீங்கள் புதிய முயற்சியை ஆரம்பித்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினைத்து பார்க்க அளவிற்கு ஒரு முன்னேற்றமான பாதையில் உங்கள் வாழ்க்கை செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எந்த ஒரு புதிய முயற்சியுமே நீங்கள் செய்யாமல் இருப்பது நல்லதுங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் நீங்கள் எடுக்கணும் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் தவிர்க்க வேண்டும். 7வது அதிபதி 8வது வீட்டில் சனியால் பார்க்கிறார். ஸோ சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் இந்த மாதிரி பார்வையால் பார்க்கும் பொழுது பெரிய அளவில் ஒரு மாற்றமானது ஏற்படும். அதாவது பெரிய வணிக ஆபத்துகளை இது தவிர்க்க உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெரிய வணிக ஆபத்துகளை தவிர்க்க உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி முதலீடுகள் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தவிர்க்கணும். இந்த நேரம் பணியிடத்தில் சராசரியை விட சிறந்த மாற்றங்கள் உங்களுக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ வேலை ரீதியாகவும் சரி, பணி இடத்திலும் சரி, நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த சலுகை, எதிர்பார்த்த உயர்வு என அனைத்துமே கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. வேலையில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சிறந்த மாற்றங்கள் உண்டாகலாம். துலாம் ராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மாற்றங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு தேடி கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொழில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களும் மற்றும் போட்டித் தேர்வுகளை எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் பொதுவாகவே பார்க்கும் பொழுது சாதகமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் உங்களுக்கு காத்திருக்கு. தொடக்க கல்வி பயிலக்கூடிய மாணவர்களின் பெற்றோர்கள்
உங்களுடைய குழந்தைகளின் கல்வியில தீவிரமாக இருந்து அவர்களுடைய ஈடுபாட்டுடன் வைத்திருப்பது அவசியமாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ பெற்றோர்கள் உங்களுடைய குழந்தைகளை அலட்சியமா விடாமல் அவருடைய படிப்பு சார்ந்த விஷயத்துல நீங்க முழுக்க முழுக்க கவனத்தை செலுத்தி வாருங்க. ஏன்னா நீங்க கவனம் செலுத்தாமல் இருந்தீங்கன்னா அவர்களுடைய கவனம் சிதறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயம் நீங்க பின்பற்றி வரும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல மாற்றம் இதனால கண்டிப்பா உண்டாகலாம். ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து இந்த அசுப கிரக பயிற்சி காரணமாக குடும்ப விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்ற விஷயங்கள் கண்டிப்பா ஒரு விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும். அதாவது சராசரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டு வாழ்க்கையை பொறுத்தவரை பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான அற்புதமான சூழல் இருக்கிறது. இந்த நேரம் காதல் உறவுகள் பார்க்கும் பொழுது இனிமையான ஒரு உறவாக இந்த நேரம் உங்களுக்கு தோன்றலாம். காதல் வாழ்க்கையில என்னதான் சிறு சிறு தொந்தரவுகள் சண்டைகள் வந்தாலும் பெரிய அளவுல எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. ஸோ காதல் செய்பவர்களுக்கு இது ஏற்ற காலகட்டமாக அமையலாம். தேவையற்ற சந்தேகங்களை தவிர்க்குமாறு உங்களுக்கு அறிவுறுத்துமாறு சொல்லியிருக்காங்க. காதல் விஷயத்துல சந்தேகம் என்று ஒரு வார்த்தை நிச்சயமா இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா இதன் மூலமா தான் உங்களுடைய காதல் விஷயத்துல கண்டிப்பா பிரச்சனை வருவதற்கான சூழல் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் நிச்சயதார்த்தம் அல்லது திருமணம் தொடர்பான விஷயங்களில் முன்னேறுவதற்கு மிதமான உதவி உங்களுக்கு தேடி வரும். இந்த நேரம் திருமண வாழ்க்கை பொறுத்தவரை சற்று பலவீனமாக முடிவுகளை நீங்க தவிர்க்கணும். அதாவது பலவீனமான முடிவுகள் தவிர்ப்பது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா திருமண வாழ்க்கையில் இதன் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனை சிக்கல் எழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ திருமணம் சார்ந்த விஷயத்துல நன்றாக யோசித்து பெரியவர்களுடைய ஆலோசனை கேட்டு கூட நீங்க நடந்து கொள்ளலாம். உங்களுடைய ராசியில 7வது வீட்டின் அதிபதியான செவ்வாய் இந்த காலகட்டம் முழுவதும் பார்த்தீங்கன்னா 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். இதனால உங்க வாழ்க்கையில ஒரு சர்க்கிள் விழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு பலவீனமான நிலை மற்றும் செவ்வாய் சனியின் செல்வாக்கின் கீழ் உங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் உண்டாகலாம். இதனால நீங்க பலவீனமா உணரக்கூடிய ஒரு சூழல் கூட உங்களுக்கு ஏற்படும். ஸோ இதை பற்றி நீங்க கவலைப்படாமல் தைரியமாக துணிச்சலாக நிச்சயமா செயல்பட்டு வாருங்க. நிதி கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது சிறப்பான நேரமாக அமைந்திருக்கு. அதே சமயம் சேமிப்பு கண்ணோட்டத்தில் சராசரி பலன் உங்களுக்கு இருக்கிறது. இந்த ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் மிகவும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆரோக்கிய ரீதியாக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஸோ துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த அசுப கிரக பயிற்சி உங்களுக்கு பாசிட்டிவான நன்மையை கொடுத்துருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையான சில விஷயங்களும் நீங்கள் கவனிக்க வேண்டியது அவசியமாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் துலாம் ராசி நேயர்களுக்கு ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.